வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சிந்தாமணி கூட விஜயா பேசின விஷயத்த கேட்டுட்டு முத்து கிட்ட சொல்லிடுறாங்க. அதான் முத்து போய் அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர கோவம். சும்மா விடுவார அண்ணாமலை? ஒரு சூப்பரான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அண்ணாமலை. அதை கேட்டு கதை கலங்கி போய் நிக்கிறாங்க விஜயா. இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரிடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சிந்தாமணி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. சிந்தாமணி சொல்லிதான் இந்த வேலைய விஜயா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத போன் பேசுறது மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க மீனா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மீனாக்கு செம்ம கோவம். இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்புறம் யோசனை பண்றாங்க, இல்ல வேண்டாம், அவர்கிட்ட சொன்னோம்னா மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னா வம்பாயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. இருந்தாலும் சிந்தாமணி கூட இவங்க கூட்டா சேர்ந்து செய்யறத யோசனை பண்ணிட்டு, இல்ல வேண்டாம், இத உடனே அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க மீனா. எல்லா வேலையுமே சூப்பரா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக முத்து வீட்டுக்கு வர்றாங்க. ஒரே குழப்பத்துல இருக்காங்க மீனா. இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே முத்து வர்றாங்க. மீனா மீனா அப்படின்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க. இங்க வாங்க, நான் இங்க கிச்சன்ல தான் இருக்கேன். வேற எங்க இருக்க போற, நீ இங்கதானே 24 மணி நேரம் கிச்சன்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வர்றாரு. மீனா எல்லா வேலையுமே சூப்பரா முடிச்சாச்சு மீனா, எல்லாருமே பாராட்டினாங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மீனா நீ பயங்கர சூப்பரான ஒரு தொழிலதிபர், ரொம்ப புத்திசாலியும் கூட. எப்படி போன்ல இருந்துட்டு வீடியோ கால்லே பாரு எல்லா வேலையும் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க. ஏன் மீனா என்னாச்சு மீனா, ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டே இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமா, அம்மாக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஏங்க அததான் உங்ககிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு ஒரே பயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா என்ன மீனா பயப்படுறதுக்கு இருக்கு, என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க மீனா. அதுக்கு முத்து சொல்றாரு, மீனா நீ சொல்றத பார்த்தாவே எனக்கு கோவம் வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னு தெரியுது. நீ என்ன சொல்ல போறேங்கிறத வச்சுதான் நான் கோவப்படணுமா பட வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணும். என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா இது மாதிரி சொல்லிட்டு சொல்லாம இருந்தேன்னா சரி வராது, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாரு. சரிங்க சும்மா மிரட்டாதீங்க, இருங்க நான் சொல்றேன், ஆனா கோவப்படக்கூடாது. சரி சொல்லு மீனா, சும்மா இழுத்துக்கிட்டே சொல்லு. அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல? ஆமா மீனா, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐயோ அதுதாங்க பிரச்சனையே. என்ன மீனா பிரச்சனை? டாக்டர் ஏதாச்சும் கூட்டிட்டு போகணுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க, வேணும்னே தான் அத்தை உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லியிருக்காங்க. மீனா என்ன சொல்ற, எனக்கு புரியல. அத்தை ஏதோ கை பிடிச்சுக்குச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல? ஆமா, அம்மாக்கு இது மாதிரி ஏற்கனவே இப்ப வந்திருக்குதே, அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, ஆனா இப்போ அவங்களுக்கு கை பிடிச்சுக்குச்சுன்னு சொன்னது பொய்ங்க. மீனா நீ சொல்றது உண்மையா? உனக்கு நல்லா தெரியுமா மீனா? ஆமாங்க, இது எல்லாமே என்ன அங்க பூ அலங்காரம் பண்றதுக்கு போக விடாம அவங்க பண்றதுக்காக தான் இத்தனையும் பண்ணிருக்காங்க. ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மீனா? ஐயோ எனக்கு தெரியுங்க, சிந்தாமணிக்கும் அத்தைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்குங்க. அவங்க சொல்லிதான் அத்தை இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு என்னமோ சிந்தாமணிக்கும் அத்தைக்கும் பழக்கம் இருக்குன்னு தான் தோணுது. மீனா எப்படி நீ அவ்வளவு அக்யூரேட்டா சொல்ற? இருக்குங்க காரணம். அத்தைக்கு ஒத்தனம் வச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் கஞ்சி வச்சு கொடுத்து, இத்தனையும் பண்ணின பின்னாடி சரி போலான்னு கிளம்புறேன், எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேணா, ரச சாதமும் கேரட் பொரியலும் வச்சு கொடுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அதையும் செஞ்சுட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு போறேன். அப்ப பார்த்தா போன்ல பேசிட்டு இருக்காங்க அத்தை. யாரு கூட பேசுறாங்கன்னு நான் கேட்ட பின்னாடி தாங்க தெரிஞ்சது, இவங்க சிந்தாமணி கூட பேசிட்டு இருந்தாங்க. வேணும்னே அத்தை கை புடிச்சுக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்கிட்ட வேலையை வாங்கிட்டு அங்க போக விடாம பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நான் உங்களை சீதாவா அந்த அக்காவை எல்லாம் கூப்பிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டேன்னு. அவங்க தெரியாம சந்தோஷமா இருந்தாங்க. சிந்தாமணி இவங்களும் இந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு அத்தை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் ஒரு சூப்பரான நடிப்பு போட்டு அவளை அங்க போக விடாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தத நானே என்னோட காதுபட கேட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கர கோவம் வருது. இதை 2ல 1ல பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இதை இப்பவே போய் நான் அம்மாட்ட கேக்குறேன், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? அவங்க பையனும் அவங்க மருமக மட்டும்தான் முன்னுக்கு வரணும், மத்தவங்க யாரும் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் இந்த அம்மா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன் மீனா, இப்பவே போய் நான் அம்மாட்ட கேக்குறேன் அப்படின்ட்டு போறாங்க. ஐயோ கொஞ்சம் நில்லுங்க, நான் இப்ப தானுங்க சொன்னேன், வேண்டான்னு சொன்னல, நீங்க எதுக்குங்க போய் பேசுறீங்க, விட்டுருங்க, இதோட விட்டுருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, மீனா உன்னோட பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இப்பவே கேட்டோம்னா தான் அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். அப்பனா தான் அடுத்து இன்னொரு வேலை இது மாதிரி செய்ய மாட்டாங்க. இப்பவே போய் அவங்க கிட்ட கேட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அவங்கள வாங்கிட்டு வந்தோம்னா தான் அவங்க இந்த வேலைய மறுபடியும் பண்ண மாட்டாங்க மீனா. ஏங்க சரிங்க விட்டுருங்க, இப்போ என்ன இந்த விஷயத்த உண்மையா இல்லையான்னு அத்தை கிட்ட கேட்கணும், அவ்வளவுதானா? உண்மையா
இல்லையான்னா கேட்கல மீனா. இது ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு நான் கேட்கணும் மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க, மாமா வரட்டும், வெளிய போயிருக்கார்ல, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாலும் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க மீனா. யோசனை பண்றாரு முத்து. ஆமா மீனா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பா வரட்டும், வீட்ல எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, யாரும் வேண்டாம். மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. மாமா வேணா அத்தை கிட்ட ஏன் இப்படி பண்ணுனேன்னு வேணா கேட்கட்டும். இதுக்கு மேல இதை பெரிய விஷயமா பண்ணாதீங்க. இல்ல மீனா, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் அப்பாக்கே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அண்ணாமலை போன் எடுக்கிறாரு. அப்பா எங்கப்பா இருக்க? டேய் நான் வெளியே இருக்கேன்டா, சொல்லுடா முத்து. வீட்டுக்கு வாப்பா, ஒரு பஞ்சாயத்து பண்ணோம். டேய் மறுபடியும் பஞ்சாயத்தா? யாருக்குடா? இந்த பஞ்சாயத்தே உங்க சம்சாரத்து மேலதான்ப்பா, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. டேய் முத்து, நான் ஸ்கூல்ல இருக்கேன் முத்து, சாயந்தரம் தாண்டா வருவேன். சரிப்பா வாப்பா வாப்பா, நான் அது வரல வெயிட் பண்றேன். என்னடா பஞ்சாயத்து சொல்லுடா, உங்க அம்மா மேல என்னடா பஞ்சாயத்து வச்சிருக்கிற? அப்பா அதெல்லாம் சஸ்பென்ஸ், நீ வா நான் சொல்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு முத்து. இவன் என்னத்தை இன்னி வேலையை வச்சிருக்கானோ தெரியலையா அப்படின்னு அண்ணாமலையோட டென்ஷன்ல இருக்காரு. இதுல வேற சும்மா இருக்காங்களா ஸ்ருதி, ரவியோட ரெஸ்டாரண்ட்ல வேற ஜாயின் பண்ணிட்டாங்களா. ஸ்ருதி ரவி ரெண்டு பேரும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருக்கிறது ரவி கொஞ்சம் அனீசியா தான் இருக்கு. ஏன்னா அவரை ஃப்ரீயா எந்த வேலையுமே ஸ்ருதி செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு கேர்ள்ஸ் கிட்ட போய் ஏதாச்சும் பேசுனா, முக்கியமா நீத்து கிட்ட போய் பேசுனா இவங்களும் போய் நின்னுக்கிறாங்க. நீ வா, என்ன அவ கூட இன்னும் பேசிட்டு இருக்க வான்னு வேற கூப்பிட்டுட்டு வேற போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்புல ஒரு பக்கம் இருக்கிறாரு ரவி. அப்பதான் ஒரு போன் கால் வருது. என்னடா இது, முத்து கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டா முத்து, எங்கடா இருக்க ரவி? ஹோட்டல்ல இருக்க முத்து, சொல்லுடா. இங்க பாரு, ஒரு 6 மணிக்கு வர முடியுமா? என்னடா 6 மணிக்கு வர சொல்ற? சரி விடுறா, ஒரு 8:15 வந்துறையா அப்படின்னு கேக்குறாரு முத்து. என்ன முத்து 8:15 வர சொல்ற? லேட் ஆகும் முத்து நான் வர்றதுக்கு. அவ்வளோ அர்ஜென்ட் நான் வந்தே ஆகணுமா முத்து? ரவி இங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குதுடா, அதுக்கு தானே உன்னை வர சொல்றேன். பஞ்சாயத்தா? என்னடா முத்து சொல்ற? ஆமாண்டா, மறுபடியும் ஏதாச்சும் மனோஜ் பண்ணிட்டானாடா? மனோஜ் எல்லாம் பண்ணல, மனோஜோட அம்மா தாண்டா அப்படின்னு சொல்றாரு முத்து. மனோஜோட அம்மாவா? டேய் அது நம்ம அம்மாடா, அதை தாண்டா வா, அவங்க தான் ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தை எல்லாத்துக்கும் விளக்கணும்ல, அதுக்கு தான் வா அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வந்தாரா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு ரவி. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஸ்ருதி கேக்குறாங்க, என்னாச்சு ரவி, எதுக்கு முத்து கால் பண்றாரு? ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்காமா? பஞ்சாயத்தா மறுபடியுமா? டேய் என்னடா நம்ம வீட்டுல நடக்குது? எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம் அம்மா? என்னமோ அம்மாவை பஞ்சாயத்து கூட்டணும்னு சொல்றான், என்னென்னமோ சொல்றான். நம்ம போய் பார்த்தாதான் தெரியும் ஸ்ருதி, நம்ம ஒரு 8:15 கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க? 8:15 அங்க வர சொன்னாரு முத்து, நீ இங்க இருந்து 8:15 கிளம்பலாங்கிற? சரி கொஞ்சம் சீக்கிரம் போய்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மீனா. முத்து கால் பண்றாரு. மீனா நீ கிளம்பிட்டியா? பூவெல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேங்க, வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். சரி ரவி 8:15 வந்துருவான், எல்லாத்தையும் வீட்டுல கூப்பிட்டு அசம்பிள் பண்ணா அப்பாவை கூட்டிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க, நீங்க பார்த்து மாமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா செம்ம கடுப்புல இருந்த விஜயா மீனா வர்றத பார்த்தோன்னே மறுபடியும் கை வலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா எதுக்காக இவங்க இப்படி நடிச்சிட்டு இருக்காங்கன்னா, அப்ப மட்டும் நடிச்சுட்டு மறுபடியும் கை வலிக்கலன்னு எப்பயும் போல டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் போனோம்னா நம்ம நடிச்சோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால இவங்களும் கை வலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா கை வலிக்குதே. ஏன் மீனா, நீ வேற நான் தூங்கிட்டு இருந்த சமயம் பார்த்து பூ கொடுக்க போயிட்ட, எனக்கு கை வலி வேற உயிரை வாங்குது, நீ ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நீ ஒரு நல்ல மருமகளே இல்ல தெரியுமா? மாமியாரை கவனிக்காம அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. ஆமா தான், நான் நல்ல மருமக இல்லதான், இருந்திருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா அதகிட்ட என்னடி வாய் நீளுது? இல்லத்த வாயெல்லாம் நீளல, உண்மை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது இன்னைக்கு பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கே, ஏதாச்சும் சம்பவம் கம்பவம் நம்மள பண்ணிடுவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா சுடு தண்ணி ஒத்தனை எடுத்துட்டு வர்றாங்க மீனா. சென்டர் டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன் எதுக்குடி இது தண்ணி? அத்தை நீங்க தான் கை வலி உயிர் போகுதுன்னு சொல்றீங்க, எப்படியத்தான் உங்களுக்கு உத்தரம் கொடுக்காம இருக்க முடியும்? எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அத்தை, அதனாலதான் உத்தரம் கொடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஐயோ இவன் வேற, எனக்கு கை வலியும் இல்ல ஒண்ணும் இல்ல, காலையிலேயே ஒத்தனம் கொடுக்குறேன்னு பேர சுட்டு சுட்டு வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரி சரி நீ வச்சுட்டு போ, நான் வச்சுக்கிறேன். ஐயோ அத்தை என்னத்தான் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம், நான் தான் உங்களுக்கு ஒத்தனை கொடுப்பேன். இவ விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் கொடுத்துக்கிறேன் அத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உப்புக்கல்ல நல்லா வடச்சட்டியில போட்டு வறுத்து அதை நல்லா முடிஞ்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி சுடுதண்ணில தொட்டு தொட்டு சும்மா கையில வச்சோம்னா வலி பறந்து போயிடும். இது யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது? அத்தா இது காலங்காலமா நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வர்றதானா, இதை செஞ்சு பாருங்க உடனே குணம்
சரியாயிரும்னு அங்க ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போடுறாங்க. மீனா அதுக்கு விஜயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு கை இப்ப பரவாயில்ல. அதான் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உப்பு இருக்குல்ல, அதை நல்லா சூடு பண்ணி தண்ணி வேற நல்லா கொதிக்க கொதிக்க வச்சிருக்காங்க. கொதிக்கிற தண்ணிய மூடி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, உப்பு நல்லா சூடு பண்ணிருக்காங்கல்ல, அந்த துணியை வேற ஒரு நல்லா சூடு பண்ணிடுறாங்க. சுடுற துணியும் அதே மாதிரி உப்புக்கல்ல நல்லா சூடு பண்ணிருக்காங்கல்ல, அந்த உப்புக்கல்ல சூட துணி நல்லா இறுக்கமா கட்டி ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி கையில வைக்கிறதுக்காக வர்றாங்க. அத்தை கையை காமிங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், எனக்கு பரவாயில்ல வலி. அத்தை மிச்சம் இருக்கிற வலியும் சரியாகணும்ல, அதுக்காக தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொருக்குன்னு கொண்டு போய் கையில வைக்கிறாங்க. சொருக்குன்னு சுடுது. கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஐயோ என்னடி பண்ணி வச்சிருக்கிற, என் தோளெல்லாம் ஒளிஞ்சும் போயிரும் போல இருக்கு. என்னதான் நீங்க எப்படி சொல்றீங்க, வலி இல்லாதவங்களுக்கு வச்சாதான் இப்படி தோளெல்லாம் ஒளிஞ்சு போற மாதிரி வலி இருக்கும், உங்களுக்கு தான் வலி இருக்கே அப்படிங்கவும், ஐயோ என்ன பண்றது, ஆமா ஆமா எனக்கு வலி இருக்கு இருக்கு வெயினி அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. வேற வழி இல்ல, கையை காமிச்சுதான் ஆகணும், நான் நடிச்சேன்னு சொன்னா மாட்டிக்குவோம், அதனால கையை காமிக்கிறாங்க. அந்த சுடுற செம்மையா சூடு பண்ண உப்புக்கல்ல கையில வைக்கிறாங்க. பயங்கரமா எரியுது, வலி தாங்க முடியல. சுருக்கு சுருக்குன்னு வேற பயங்கரமா சுடுது. ஏமா சாமி, எனக்கு போதுமா போதும், விட்டு விட்டு நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. வலி தாங்க முடியல விஜயனால. பிபி சும்மா எகிருது விஜயாவுக்கும். போதும் போதும் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரியத்தா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த உப்புக்கல்ல வச்சுட்டு அடுத்தது ஏற்கனவே சூடு பண்ணி வச்சதை தொட்டு பாக்குறாங்க. வாம் வாட்டர் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ வாம் வாட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து சென்டர் டேபிள்ல வச்சு துணி எடுத்துட்டு வந்து நல்லா புழிஞ்சு ஒத்தனை கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் வைக்கிறாங்க. ஐயோ இங்கே தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற சுடுதண்ணி ஒத்தனை கொடுக்குறியே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, போதும் போதும் உன்னோட அன்பு தொல்லை எல்லாம் போதும், நீ முதல்ல கிளம்பி உன் வேலை பருப்போ அப்படிங்கிறாங்க. அத்தை விடுங்கத்த, உடனே சரியாகணும்ல, அதனாலதான் இந்த பாட்டிகிட்ட இந்த வைத்தியம் எல்லாம் கேட்டு வந்திருக்கேன், இதுல ஒரு மருந்து ஊத்திருக்கேன் அத்தை, சுடுதண்ணில ஊத்தினால அதை ஒத்தனை கொடுத்தோன்னா உடனே சரியாயிரும். ஐயோ சாமி ஒன்னும் வேண்டாண்டா விடுறா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க. கொடுங்க கையன்னு சொல்லிட்டு கொதிக்கிற தண்ணி எடுத்து நல்லா சுட்டு சுட்டு ஒத்தனை கொடுக்குறாங்க. வலிக்குது வலிக்குதுன்னு ஒரு கட்டத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா. இன்னி போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரியத்தா இருங்க உங்களுக்கு ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது என்னடா புதுசு ஆயில்மெண்ட், என்னடி ஆயில்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாத்த உங்களுக்கு இப்படி கை வலிக்குது, கையவே மடக்க முடியல, சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட கேட்டேன், அவங்க மெடிசன் கொடுத்தாங்க, ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க அத்தை, அந்த ஆயில்மெண்ட்டை போட்டா உடனே வலி சரியாயிருமாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வர்றாங்க. ஆக்சுவலா இந்த ஆயில்மெண்ட் பெயின் ரிலீஃபர். இந்த ஆயில்மெண்ட் வலி இல்லாத இடத்துல போட்டோம்னா பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஆயில்மெண்ட்டை எடுத்துட்டு விஜயா கிட்ட போட வர்றாங்க. அதை கையை காமிங்க, போட்டு விடுற ஆயில்மெண்ட்டா அப்படிங்கிறாங்க. ஆயில்மெண்ட் தானே குழுக்குழுன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி போட சொல்றாங்க. போடுறப்பே சொல்றாங்க, அத்தா இந்த ஆயில்மெண்ட் எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லுங்க, அங்க போட்டு விடுறேன், மத்த இடத்துல போட்டா கபகபன்னு எரியும் அத்தா அப்படின்னு. ஐயோ என்னது மறுபடியும் எரியறதா, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அத்த நீங்க கையை நீட்டிங்க அத்த, உடனே உங்களுக்கு சரியாகும்ல, நீங்க பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையில என்ன ஆகுறது அத்த, நீங்க கையை நீட்டுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க கையவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜயா. இருந்தாலும் பரவாயில்லன்னு கையை இழுத்து வச்சு எங்கெங்க பெயின் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல பூரா இந்த ஆயில்மெண்ட்டை தடவி விட்டுடுறாங்க. மீனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்னமோ கொழு கொழுன்னு தான் இருக்கு, அப்பாடா மீனா சொன்ன மாதிரி இல்ல, கொழு கொழுன்னு தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி சரி நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னடா இது, இந்த ஆயில்மெண்ட்டை கொடுக்குறப்ப சீதா சொன்னாலே பயங்கரமா எரியும்னு, ஒன்னும் எரியலையே அப்படின்னு பாத்துக்கிட்டே போறாங்க. சீதாக்கு கால் பண்றாங்க. சொல்லுக்கா. என்ன சீதா இந்த ஆயில்மெண்ட் எரியும்னு சொல்லி கொடுத்த, அத்தை நல்லா உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படிதான் கொழு கொழுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா எதனால கோவப்படுறாங்கன்னா, மீனா எப்பயுமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வந்ததுக்கு காரணமே அவங்களோட வேலை எல்லாத்தையுமே நிறுத்தணும்னு சிந்தாமணி கூட சேர்ந்து பிளான் பண்ணாங்கல்ல, அதனாலதான் பயங்கர கோவம் வந்துடுது மீனாக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்காக ஸ்ருதி மீனாக்கு கால் பண்ணிருப்பாங்க. அப்போதான் மீனா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஐடியா ஃபுல்லா ஸ்ருதி தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மீனா தயங்கினாலும் அப்புறம் யோசனை பண்றாங்க, இல்ல இவங்களெல்லாம் இப்படி
இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்னமும் இது மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சா மட்டும்தான் இவங்க அமைதியா இருப்பாங்கன்னு ஸ்ருதி சொன்னதை கேட்டுக்கிட்டு இவங்களும் இந்த வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கும் கால் பண்றாங்க மீனா. நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு சுடுதண்ணி ஒத்தனை கொடுத்தேன், அதை விட இன்னொரு பங்கா உப்புக்கல்ல நல்லா சூடு பண்ணி ஒத்தனை கொடுத்தேன், அவங்களுக்கு எரிஞ்சதுல மீனா கத்துனாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பாவமா தான் இருந்தது, என்னை ஏமாத்திரம் என்னோட தொழில நான் முன்னுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சாங்கல்ல, அதனாலதான் ஸ்ருதி எனக்கு கோவம் வந்தது, அதனாலதான் நீங்களும் சீதாவன் சொன்னதை கேட்டுட்டு இதை பண்ணன அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆயில்மெண்ட் போட்டீங்களா மீனா? இப்பதான் போட்டு விட்டுருக்கேன், ஆனா ஒரு ரியாக்ஷனும் இல்ல, நானும் சீதாக்கு கூப்பிட்டு கேட்டேன், அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எரியும் சொன்னாங்க அப்படின்னு மீனா சொன்னதை கேட்ட ஸ்ருதி, மீனா எனக்கு இதை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு மீனா, அதை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்களா? எங்க பாவமா இருக்குங்க, நீங்க சொன்னதை வச்சு ஒரு வேகத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப மனசு கஷ்டமா இருக்கு. பாவம் அவங்க கஷ்டப்படுறத நினைக்கிறப்போ மனசு கஷ்டமா இருக்குங்க. என்ன மீனா சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்கள பார்த்து நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? உங்களோட தொழில் நடக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன பிளான் போட்டு பண்ணாங்க, இது மட்டும் அவங்க செஞ்சது நல்லாவா இருக்கு மீனா? அவங்க அனுபவிக்கிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவங்க உட்கார்ந்ததுக்கு நேரா உங்க போனை ரெக்கார்ட் போட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் என்ன வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல அது மாதிரி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் மீனாக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல ஸ்ருதி, அந்த போன்ல எடுக்க சொல்றாங்க. சரி ஸ்ருதி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். மீனா அந்த பட்டன் நான் சொன்னேன்ல ரெக்கார்டுக்கு, அந்த பட்டனை தான் பிரஸ் பண்ணணும், அந்த ரெட் கலரா இருக்கும்ல அந்த பட்டன், நீங்க ஏற்கனவே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு ஸ்ருதி, நான் அதே மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே ரெக்கார்டு போட்டுட்டு அப்படியே போறாங்க. அப்பதான் குழு குழுன்னு இருக்குண்டா, அவாடா எரிச்சலுக்கு நல்லா எதமா இருக்கு, இந்த குழு குழுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்சம் தலை சாய்ச்சி வச்சுக்கிட்டு சோஃபால உட்காந்துருக்காங்க விஜயா. நேரா போறாங்க மீனா விஜயாவுக்கு நேரா ஆப்போசிட்ல இருக்க ஒரு இடத்துல இந்த கேமரா வச்சு கரெக்டா ஜூம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டு ஏற்கனவே போட்டாங்களே ரெக்கார்டை போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது, குக் பண்ணிட்டு இருக்காங்க மீனா. என்னடா இது இன்னும் சத்தத்தை காணாமே அப்படின்னு சொல்லி அப்படியே எட்டி எட்டி வந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக எரிச்சல் தாங்க முடியல, பொறுக்க முடியல, எரியுது 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 எரியுதுன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மீனா ஓடி வந்து என்ன சத்தம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ எரிச்சல் தாங்க முடியலையே, என்னால முடியலையே, எனக்கு ஐஸ் கொண்டு வந்து ஏதாச்சும் ஒத்தனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இருங்கத்த நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க, பச்சை தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பச்சை தண்ணி எல்லாம் வேண்டாண்டி, ஐஸ் எடுத்துட்டு வா, ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க மாதிரி எடுத்துட்டு வைப்போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சரித்த சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐஸ் கியூப் எடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க வந்து நிக்கிறாங்க ஸ்ருதி. ஐயோ என்னாச்சு ஆண்டி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு வர்றாங்க. அட்ட நீ வேற ஏமா, எனக்கு கையெல்லாம் எரியுது கையெல்லாம் எரியுது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயா சிரிப்பு தாங்க முடியல, ஸ்ருதிக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஐஸ் கியூப் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா மீனா, சீக்கிரம் வாடியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவை விஜயா. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இவ்வளவு பட்டம் திறந்ததே இல்லையா அப்படின்னு ஸ்ருதி நினைச்சிட்டு ஐஸ் கியூப் எடுக்க போய் பாக்குறாங்க. மீனா ஐஸ் கியூப் இல்ல, நல்லா தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதான் ஐஸ் கியூப் இல்ல அத்த, ஏண்டி ஐஸ் கியூப் இல்லாம என்னத்தடி நீ சமையல் பண்ற, எனக்கு எதுக்கத்த ஐஸ் கியூப் எல்லாம், தேவையில்லைன்னு நானும் ஊத்தி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதான் உன் புருஷன் தான் சரக்கடிக்கிறானே, அவனுக்கு ஐஸ் கியூப் எல்லாம் தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அத்த அவர்லாம் இப்ப ஒன்னும் குடிக்கிறது இல்ல, அவரை பத்தி சும்மா தப்பா பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி மீனா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு, ஆன்ட்டி இருங்க கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஜில் தண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜில் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேணும்னே சுடு தண்ணியை வச்சு கொடுக்க சொல்லி எடுத்துட்டு வராங்க ஸ்ருதி. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா இது ஒன்றும் கொதிக்கிற தண்ணி இல்லையே, வார்ம் வாட்டர் தானே, ஆன்ட்டி கொஞ்சம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. ஆன்ட்டி இந்த தண்ணியில கைய வைங்க ஆன்ட்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றத நம்பி சில் வாட்டர்னு சொல்லிட்டு கொண்டு போய் இந்த வார்ம் வாட்டர்ல கைய வைக்கிறாங்க. பயங்கரமா எரியுது. என்ன தெரிய பண்ணி வச்சிருக்கீங்க, நான் ஜில் வாட்டர் கேட்டா சுடுதண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு, என்ன சுடு தண்ணியா அப்படின்னு கை வச்சு பார்த்துட்டு அடடா வார்ம் வாட்டரா இருக்கேன், சாரி ஆன்ட்டி, மீனா ஜில் வாட்டர் எடுத்துட்டு போக சொன்னாங்க, பக்கத்துலயே அங்கிளுக்காக சுடுதண்ணி வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு, அதை தெரியாம நான் எடுத்துட்டு வந்துட்டேன், சாரி ஆன்ட்டி, இருங்க ஜில் வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சில் வாட்டரை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த கூலிங் வாட்டரை ஊத்தி அதுல கைய வைக்க சொல்றாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எரிச்சல் குறைய ஆரம்பிக்குது. அப்பாடா இப்ப தாண்டா எரிச்சல் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஆன்ட்டி நான் வேணா ஏதாச்சும் ஒரு ஆயில்மெண்ட் டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இவ கொடுத்த அந்த ஆயில்மெண்ட்டே எரிச்சல் தாங்க முடியாம உட்காந்துருக்குமே, இதுல இந்த பணக்கார பைத்தியம் வேற ஏதாச்சும் பண்ணி ஆயில்மெண்ட்டை கொடுத்து அது இதுக்கு மேல எரிஞ்சதுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல இல்லம்மா வேண்டாம்,
இதே எனக்கு வலி பறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவும் வலி நல்லாருச்சு ஆண்டி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்த ஸ்ருதி மீனா கிட்ட அதை கொண்டு போய் தண்ணியை கொடுத்துட்டு, பாத்தீங்களா மீனா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு, உங்களுக்கும் இப்படிதானே மனசு கஷ்டமா இருந்திருக்கும் மீனா, இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க, வயசானவங்க, என்ன வயசானவங்கன்னா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைப்பாங்க. தன்னோட குழந்தைங்க மருமகளுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க அப்படி நினைக்கலையே மீனா, இவங்க பண்ணதுக்கு இதுதான் கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி பஞ்சாயத்து கூட்டுறேன்னு சொல்லி முத்து சொல்லியிருக்காரு, அதுக்காக நான் ரெடி ஆகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போறாங்க. அதுக்கு மீனா கேக்குறாங்க, என்னங்க படம் பாக்குற மாதிரி சொல்லிட்டு போறீங்க, அதுக்கு ரெடி ஆகுறேன்னு. ஆமா, இது ஒரு மூவி இல்ல, இது மூவி இல்ல, வெப் சீரிஸ் மாதிரி மீனா, போய்கிட்டே இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 6-7 மணி ஆகுது. அங்க மனோஜ் அண்ட் ரோஹிணி 2 பேர் வர்றாங்க. கைவலியோட உட்காந்துட்டு இருக்க விஜயாவை பாக்குறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி உங்க முகமே ஒரு மாதிரி டல்லா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லாம அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனா வர்றாங்க. அது ஒண்ணு இல்லைங்க ரோகிணி, அத்தைக்கு கையில ஏதோ புடிச்சுக்குச்சாமா, அதனால வலின்னு சொன்னாங்க, அதனாலதான் ஒத்தனை கொடுத்து எல்லாம் பண்ணோம், அவங்க வலியில தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்க டல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆண்டி என்னாச்சு ஆண்டி, வாங்க டாக்டர் கிட்ட போலாம். அட நீ வேற, ஏமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்ன ஆண்டி இதெல்லாம் இப்படி விடக்கூடாது, நம்ம உடனே காமிச்சோம் சரியாயிரும் ஆண்டி, எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதெல்லாம் பெருசெல்லாம் பண்ணலமா, எல்லாம் நல்லா இருக்குது. ஸ்ருதி எனக்கு ஒத்தனை கொடுத்தா, மீனா எல்லாம் கொடுத்தாங்க, ஒத்தனை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, சரியாயிருச்சுமா. ஆனா அந்த வலியோட தாக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரே சோகமா விஜயா பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, அம்மா எதுக்குமா, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். டேய் வேணான்னு சொல்லலடா போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏமா இப்படி எரிஞ்சு ஒழிக்கிறீங்க, நான் அன்பா தானே கேட்டேன், அதெல்லாம் போதும் போ அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அண்ணாமலை வர்றாரு. ஆக்சுவலா முத்து தான் அண்ணாமலைய கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அண்ணாமலை கிட்ட இந்த விஷயம் எதுவுமே சொல்லல. அண்ணாமலை வர்றாரு, என்ன விஜயா அப்படி முகம் சோர்ந்து போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு. நான் சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா மீனா சொல்றாங்க. அடடா விஜய் இப்படி ஆயிடுச்சா, என்னாச்சு, அன்னைக்கு அப்படிதான் அப்படி கையை பிடிச்சுக்குச்சுன்னு சொன்னா, எப்படி இருக்கு இப்போ உனக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டு தான் பேசுறாரு. ஆஹா நல்லா இருக்குது விஜயாவா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் விஜயா அப்படிங்கிறாரு. அண்ணாமலை இல்லைங்க வேண்டாங்க, எல்லாம் மருந்தெல்லாம் போட்டாச்சு சரியாயிருச்சு, நான் கொஞ்ச நேரம் படுத்த அப்படியே அக்கடான்னு கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே முத்து வர்றாரு. அது எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு முத்து. இவன் எதுக்கு எப்படி கேக்குறான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க விஜயா. மீனா சொன்னாப்பா, அம்மாக்கு ஏதோ கையில ஏதோ புடிச்சுக்கிச்சாமா, வலின்னு சொன்னாப்பா. டே முத்து, விஜயாவா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடலாம்டா, கை வலி வேற நைட்டு ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. கரெக்டுப்பா, உடனே டாக்டர்கிட்ட காமிச்சிடணும், அப்பனா தான் கையில ஒரு ஆபரேஷன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னது ஆபரேஷனா, அவளுக்கு 2 பேரும் பங்குக்கு அவளுக்கு பண்ணி முடிச்சிட்டாளுங்க, இனி இவன் பங்குக்கு என்ன பண்ண போறானோ. இல்ல வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு முத்து சொல்றாங்க, இல்லப்பா அப்படிலாம் விடவே கூடாதுப்பா, இதை இப்படியே விட்டோம்னா கை அப்படியே மடக்கன வாக்குல ஒட்டிக்குமாமாப்பா, கையை நிமித்தவே முடியாதாமா, நம்ம உடனே போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம்ப்பா அப்படிங்கிறாரு முத்து. ஆமா முத்து சொல்றது கரெக்ட் தான், நீ வா விஜயா நம்ம போலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ போதுங்க நிறுத்துங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன்ல, எனக்கு சரியாயிடுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரவியும் வந்துடுறாங்க. ரவியும் வந்தாச்சு. மீனா பலக்குறையில 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் ஸ்ருதி மீனா 2 பேரும் வர்றாங்க. ரவி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்றாரு. முத்து சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பலகுரலு மனோஜு பார்லர் அம்மா 2 பேத்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி போய் மனோஜ் பார்லர் அம்மா, அதாவது ரோஹிணி, இவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப எதுக்குடா கூப்பிட்டா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். டே காரணம் இருக்குடா, இரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, இன்னைக்கு காலையில நம்ம எல்லாருமே போன பின்னாடி பாவம் அம்மாவுக்கு கை பிடிச்சுக்குச்சாமா, மீனாவும் அங்க பூ அலங்காரம் பண்றதுக்காக போக வேண்டியது இருந்தது, அவளும் போலான்னு நினைச்சாப்பா, ஆனா முடியல, ஏன்னா அம்மாக்கு கையை பிடிச்சுக்குச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை சொல்லி சும்மா டார்ச்சர் பண்ணாங்களோ விஜயா, அந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. பாருங்கப்பா இவ்வளோ பிரச்சனையா இருக்கு, இப்பயும் கூட அம்மா டாக்டர் கிட்ட வரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இத முழுசா உண்மையை நம்பிட்டா அண்ணாமலை, என்ன விஜயா இவ்வளோ பிரச்சனையா இருக்குது, மீனா வேற
இத்தனை வேலை செஞ்சிருக்கா, வேண்டாம் வேண்டாம் நம்ம டாக்டர் போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, இப்படி கையெல்லாம் புடிச்சுக்கிச்சுன்னா அப்படியே ஃபியூச்சர்ல கை அப்படியே புடிச்சு நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்காமா. அதுல அவர் கை தேர்ந்தவர் அந்த முட்டியை அப்படி எடுத்துட்டு புதுசா ஒரு முட்டியை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களாமா கையில அப்படின்னு சொன்னோன்னு இதெல்லாம் கேட்டோன்னே பயந்து போயிடுறாங்க விஜயா. இதுல வேற ரவி ஒண்ணு சொல்ல, முத்து ஒண்ணு சொல்ல, இதெல்லாம் பார்த்து அண்ணாமலையும் பயப்படுறாங்க. ஐயோ என்னென்னமோ சொல்றாங்க, இப்பயே டாக்டர்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட விஜயாக்கு தலையே அப்படி வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ நிஜமானே இப்படி ஒரு கை வலி இவங்க உருவாக்கி விட்டுருவாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு கை வலியும் இல்ல பொண்ணும் இல்ல, அட இப்படித்தாமா இருக்கும், வாங்க எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு ரவி. போதும் நான் நிறுத்துங்க, எனக்கு கை வலியும் இல்ல எதுவும் இல்ல அப்படின்னா என்ன விஜயா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அது நான் சும்மா நடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னது நடிச்சியா அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. ஆமா அப்பா பாத்தையா, உண்மை வெளியே வருது பாத்தியா அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா உண்மை சொல்லுவாங்க இப்ப கேளுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. விஜயா என்னத்த மறைச்ச, என்ன வேணுமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன உண்மை விஜயா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அது இங்க பாரு, இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நானே முத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, லைட்டா கை வலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்பா மறுபடியும் பொய் சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. இவன் ஒருத்தன் இவன் கோழி மூட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்டி நீங்க பொய் சொன்னீங்கன்னா நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருவேன், நீங்க உண்மையை சொல்லலைங்கன்னா தான் நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக மாட்டேன், இல்லாட்டி உங்களோட நீயே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கையை மடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வேற பயப்படுத்துறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகிணி, எதுக்காக ஸ்ருதி இப்படி பயப்படுத்திட்டு இருக்கீங்க ஆன்டி, என்ன ஆன்டி பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு அவ அந்த பூ அலங்காரம் பண்ண போறது பிடிக்கல, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு போடுறாங்க விஜயா. அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இல்லையே இது வேற மாதிரில இருக்கு, நீங்க ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு முத்து சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் மறைக்கல இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை சொல்றாரு, ஒரு புள்ள வேலைக்கு போறது எவ்வளவு சிரமம் தெரியுமா, அதுவும் ஒரு தொழில நல்ல நிலைமைக்கு ஒரு பொண்ணு வருதுன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணும், நம்ம வீட்டிலேயே இப்படி சப்போர்ட் பண்ணாம இருந்தோம்னா எப்படி விஜயா அப்படின்னு சொல்லி கோவத்துல திட்டுறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா இது விஷயமே வேற, இத விஷயத்த அம்மா சொல்ல போறது இல்ல, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா முத்து சொல்ற, ஆமாப்பா சிந்தாமணின்னு ஒரு அம்மா இருக்குதுப்பா, யாரா அது வேற யாரும் இல்ல, இந்த மீனாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அவங்களும் இந்த பூ அலங்காரம் தான் பண்றாங்க, ஆனா அந்த அம்மா ஒரு சரியில்லாத ஆளு, சரியான வில்லிப்பா, அடியாளுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய வேலைகள்லாம் செய்து அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு சைட்ல இந்த பூ அலங்காரமும் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட சவாலே விட்டாங்க, உன்னை நான் இந்த தொழிலிருந்து ஒழிச்சு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி. நானும் அதுக்கு சவால் விட்டுட்டு தான்ப்பா வந்தேன். அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு சிந்தாமணி கூட கூட்டு வச்சுக்கிட்டு மீனாவை இன்னைக்கு பூ அலங்காரம் பண்றதுக்கு போக விடாம பண்ணாங்கப்பா. இவங்களும் பண்ணதை பூரா நிஜம் நம்பிக்கிட்டு மீனா என்கிட்ட வீடியோ கால் பண்ணி என்னென்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. நானு சீதா அப்புறம் அங்க 3-4 அக்கா இருந்தாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த அலங்காரத்தை பண்ணணும்ப்பா. நாங்களும் நிஜமானே அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில அவங்க நடிச்சிருக்காங்கன்னு கடைசியில தான்ப்பா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுனாங்க, என்னென்ன வில்லங்கத்தனம் பண்ணாங்க, சேட்டப் பண்ணினது எல்லாத்தையுமே முத்து சொல்லி காமிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காரு அண்ணாமலை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றப்பா, கடைசியில நம்ம செஞ்ச சாப்பாடுலாம் வேண்டான்னு சொல்லி ரசமும் கேரட் பொரியலும் வச்சு கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீனா செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க போறப்பதான்ப்பா விஷயமே தெரிஞ்சிருக்குது. அந்த சிந்தாமணியும் அம்மாவும் 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி மீனாவை ஸ்டேஜ்ல அலங்காரம் பண்ண விடாம பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு முத்து. இத கேட்டோடனே கொத்தளிச்சு போயிடுறாரு அண்ணாமலை. வேகமா கைய ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு, ஆனா அடிக்கல. ஒரு பொண்ணு அடிக்கிறது ரொம்ப கேவலமானது, அதுவும் தன்னோட மனைவியை அடிக்கிறவன் மனுஷனே இல்ல, அவன் ஆம்பளே இல்ல. அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை அடிக்காம இருக்க விஜயா. உனக்கு எதுக்கு விஜயா இந்த கேவலமான வேலையெல்லாம்? மீன் ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னாளா, உனக்கு காசு கேட்டாளா உங்ககிட்ட? அப்புறம் ஏன் அவ மேல உனக்கு எப்படி ஒரு காண்டு? அவ உழைக்கிறா, அவ முன்னுக்கு வந்துட்டு போறா. நம்ம வீட்டிலேயே ஒரு பொண்ணை சப்போர்ட் பண்ணலைன்னா வெளியே இருக்கவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? இப்பதான் பெண்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியே வந்து வேலைக்கு போறதும் பிசினஸ் பண்றதும் பண்ணிட்டு இருக்காங்க.
பிசினஸ் பண்ண போற இடத்துல எவ்வளவு பிரச்சனை, வேலைக்கு போனா எவ்வளவு பிரச்சனை, அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காகவே பெண்கள் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைகளும் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, அதை நான் சொல்லல. இருந்தாலும் பெண்கள் வீட்டு வேலையும் செஞ்சு மாமனார் மாமியார் புருஷன் குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மாமியார் புருஷன் மாமனார் எல்லாரும் தான் சப்போர்ட் பண்ணுமே தவிர மத்தவங்க யாரு சப்போர்ட் பண்ணுவா? அப்படி இருக்க மாமியார் நீ தானே சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணாம அவ வேலையை கெடுக்கிற மாதிரி பண்ணிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி காரி துப்பாத குறையா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு அண்ணாமலை. மீனாவை அப்படியே முறைச்சு பாக்குறாங்க விஜயா. அங்க என்ன முறைப்பு, என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இப்ப சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்கு அவகிட்ட இது மாதிரி நடந்துகிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அதுக்கு சின்னமணி சொன்னாங்க பாருங்க, உங்களை மட்டம் தட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த சொல்றாங்க. இங்க பாருங்க, இவ என்னை மட்டம் தட்டி என்னை கீழே கொண்டு போய் அமுத்திட்டு இவ இந்த வீட்டு ராஜாங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இத உனக்கு யாரு சொன்னது? அது யாரோ சொன்னாங்க. இங்க பாரு, அன்னைக்கு இருந்து இதை யாரோ சொன்னாங்க தானே சொல்லிட்டு இருக்க, இப்ப யாரு சொன்னதை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, எனக்கு யார் இதை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மாமா. யாருமா சொன்னாங்க அப்படிங்கும் போதே முத்து சொல்றாரு, வேற யாராப்பா இருக்கும், அந்த சிந்தாமணியா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு முத்து. சிந்தாமணியா? அதான் இப்ப சொன்னனேப்பா, மீனாவோட எதிரின்னு. ஆமா, அந்தம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க முத்து. ஏன் விஜயா, மீனாவோட எதிரின்னு தெரிஞ்சே அந்த அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கியா, கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு திட்டாரு. ஐயோ, நான் ஒன்னும் கூட்டெல்லாம் வைக்கல, எங்க பரதநாட்டிய கிளாஸ்ல அவங்க சேர்ந்து டான்ஸ் ஆட வந்திருக்காங்க அப்படின்னு. என்னது டான்ஸா, இந்த வயசுலயா அப்படிங்கிறாரு முத்து. டான்ஸுக்கு வயசே இல்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, அந்த அம்மா எல்லாம் டான்ஸ் பழகிறதுக்கெல்லாம் வந்திருக்காது, மீனாவோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கு, அதுவும் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லும் போதே முத்து சொல்றாரு, அப்பா தெரிஞ்சுதான்ப்பா ரெண்டு பேரும் கூட்டு வச்சிருக்கிறாங்க, எப்படியாச்சு மீனாவை அவ தொழில இருந்து கீழே இறக்கிடணும்னு நினைக்கிற அந்த சிந்தாமணி அம்மாவுக்கு மீனாவை கண்டாவே எப்பவும் பிடிக்காது, அதனாலதான்ப்பா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. நீ தான் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. ரவி சொல்றாரு, அப்பா என்னதான் சொன்னாலும் அம்மா செஞ்சது தப்பு தான்ப்பா அப்படிங்கும் போதே மனோஜ் சொல்றாரு, என்னடா தப்பு, எப்ப பார்த்தாலும் அம்மாவே எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இந்த முத்துவும் மீனாவும் எப்ப பார்த்தாலும் அம்மாவை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, யாருக்கா இருந்தாலும் பழி வாங்கணும் தோணும் தானே அப்படின்னு சொன்னோடனே முது சொல்றாரு, டே ஓடுகாலி அடங்கு, ஏதாச்சும் பேசுறேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், நீ என்ன பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு என்னமோ உன் மேலும் சரி பார்லர் அம்மா மேலும் சரி இன்னும் சந்தேகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா சந்தேகப்படுற, என்ன நீயா அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் கொஞ்சம் அமைதியா இரு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க பேச போக கடைசியில இவங்களுக்கு தான் வம்பா வந்து முடியும், அதனால நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ரோகிணி முடிவு பண்ணிடுறாங்க. பேசாம இருன்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுறாங்க. மனோஜ் பேசாம இருக்காங்க. முத்து கேக்குறாரு, அப்பா நீ தீர்ப்பு சொல்லுப்பா, நீ தான் ஜட்ஜு, இப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம் அம்மாக்கு அப்படின்னு சொல்லும் போதே மீனா சொல்றாங்க, தண்டனை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, இவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர்ந்துட்டாவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்ல இது செல்லாது, தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் அடுத்த தடவை இந்த தப்ப பண்ண மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க, முத்து சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி, எப்ப பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் சும்மா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வம்பு இழுத்துட்டே இருக்காங்க, சோ இவங்களுக்கு இதுக்கான தண்டனை கிடைச்சாதான் அடுத்தது இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ரவியும் சொல்றாரு, ஆமாப்பா அம்மாக்கு கொடுங்க, ஆனா தண்டனை பெருசா கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பா வேண்டாம், இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா பண்ணிட்டு இருக்காத, அம்மா பாவம்பா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை இவங்க எல்லாம் பேசினதா வச்சு யோசனை பண்ணிட்டு சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான், உங்க அம்மா பாவம் தான், தண்டனை வேண்டாம், அந்த தண்டனை வேணா நீ ஏத்துக்கிறியாடா அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜை பார்த்து, என்ன நானா, இல்ல நீ அம்மாவுக்கே தண்டனை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்ருதி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம ஏத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு பாருங்க. என்ன ரோகிணி உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஸ்ருதி. அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமா பழக்குறல, இவன் எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மனோஜ்க்கு கோவம் வருது, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் அங்க உள்ள போயிடுறாரு. ரோகிணியும் அப்படியே பார்த்தீங்கன்னா நைஸா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், இல்லாட்டி நம்மளே கோர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோகிணியும் அங்க இருந்து போயிடுறாங்க. சரி தண்டனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, சின்ன தண்டனை தான், விஜயனால செய்யக்கூடிய விஷயம் தான் நான் கொடுக்குற தண்டனை அப்படிங்கிறாங்க. அப்படி என்னப்பா கொடுக்க போற அப்படின்னு கேக்குறாரு முத்து. அது ஒண்ணு இல்ல, இன்னையில இருந்து
இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றப்பயே, அப்பா அம்மா தான் சமையல் பண்ணுமாப்பா. டேய் அதெல்லாம் இல்லடா, நான் சொல்றத முதல்ல கேளு. இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு மீனா எங்கெங்க பூ கொடுக்க போறாளோ அங்க எல்லாமே விஜயாவும் மீனா கூட வண்டியில பின்னாடி உக்காந்துகிட்டே போகணும். பூ கொடுக்கற போற இடம் வந்துருச்சுன்னா மீனா வண்டியிலே உக்காந்துக்கணும். பாக்ஸ்ல இருக்க பூவை எடுத்துட்டு எங்க கொண்டு போய் கொடுக்கணுமோ விஜயாவை நடந்து போய் எங்க அங்க பூ கொடுக்கற வீடோ இல்ல கடையோ எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துட்டு மறுபடியும் வரணும். இது மாதிரி என்னென்ன பண்றோளோ அதே மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்ம மீனாக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் விஜயா ஒரு வாரத்துக்கு செய்யணும். மீனா பூ கட்டுனா பூவெல்லாம் எடுத்து கொடுக்கறது, பூவெல்லாம் தூக்கிட்டு வந்து தர்றது, அதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை சொன்னதை கேட்டோன்னே முதுகு சபாஸ்பா, சூப்பர்ப்பா, செம்ம, இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வேண்டாம் மாமா, பாவம் அத்தை வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு பெரிய ஆளு, எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, இந்த வீட்டுக்கே நான் தான் சொந்தக்காரி. நான் போய் இந்த பூ கட்டுறவளுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, ஆன்டி நீங்க தானே தப்பு பண்ணீங்க, நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இருந்தாலும் மீனா, இல்ல வேண்டாம் மாமா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றத பார்த்துட்டு, மீனா கொஞ்சம் பேசாம இரு. அப்பா நீ சொல்றது செம்ம ஐடியாப்பா, இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை சொல்றாரு, சரி விடுறா முத்து, விஜயானால முடியலையாமா. விஜயா, உனக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் தர்றேன், ஏ பி சின்னு கொடுக்குறேன், அதுல 3ல ஏதாச்சும் ஒண்ணா தேர்ந்தெடுக்கணும், சரியா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அப்பா இது நல்லா இருக்குதேப்பா, அப்படி என்ன 3 ஆப்ஷன் கொடுக்க போற? அட இருடா முத்து சொல்ற. விஜயா நல்லா கேட்டுக்கோ. ஆப்ஷன் ஏ, நீ மீனா கூட போய் நான் சொல்ற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரணும். முடியலையா ஆப்ஷன் பிக்கு போலாம். ஆப்ஷன் பி என்ன தெரியுமா? ஒரு வாரத்துக்கு டேங்க்ல தண்ணி எதுவுமே ஏத்த மாட்டோம். குடிக்கிறதுக்கும் சரி குளிக்கிறதுக்கும் சரி கீழே இருந்து தண்ணி எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்து விஜயா தான் எல்லாத்துக்குமே தரணும். இது ஓகேனா இதை எடுத்துக்கோ அப்படின்னு. ஐயோ இதெல்லாம் என்னால முடியாது, அவ்வளவுதான் நானு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சரி இது எல்லாமே வேலை செய்யற மாதிரி இருக்கு, ஆப்ஷன் சி நீ வேலையே செய்ய வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னோடனே அதுக்கு விஜயா சொல்றாங்க, நான் தெரியாம என்னமோ சொல்லிட்டேன் பேசிட்டேன், அதுக்கு இப்ப என்ன, என்னமோ கொலக்குத்தம் பண்ண மாதிரி இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்டி நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் நீங்க செஞ்சது தப்பு தான், அதுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க வாங்கியே ஆகணும், வேற வழியே இல்ல ஆன்டி. இவர் விஜயா, நீ மட்டும் இதை ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, மீனா இந்த வீட்டுல எந்த வேலையுமே செய்ய மாட்டா, அப்புறம் நீயும் ரோகிணியும் தான் செய்யணும், ஸ்ருதி நீயும் செய்யக்கூடாது சரியா அப்படிங்க. அங்கிள் நீங்க சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அங்கிள், ஏன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ வீட்டு வேலையா இனிலாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி 2 ஆப்ஷனும், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே என்னால முடியாது, அதனால என்னமோ ஈஸியான வேலையே இல்லாதுன்னு ஏதோ ஆப்ஷன் சி சொன்னீங்கல்ல, அதை வேணா சொல்லுங்க நான் யோசனை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்படிவா வலிக்கு, நீ எந்த வேலையுமே செய்ய வேணாம் விஜயா, இதுல ஒரு கையெழுத்து மட்டும் நீ போட்டுட்டேன்னா போதும், நீ எதுவுமே பண்ண வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன கையெழுத்து போடுறது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா சொல்ற? அட இருடா முத்தோ, நான் பேசிட்டு இருக்கேன்லடா, பேசுறப்ப குறுக்கால பூந்து வந்து குட்டையை கிளப்பாதடா, கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சரிப்பா நீ பேசு அப்படின்னு சொல்றாரு முத்து. அது வேற ஒண்ணும் இல்ல விஜயா, ஒரு கையெழுத்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ வந்து போட்டேன்னா போதும். ஏங்க கையெழுத்து பொண்ணுங்கிறீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸுங்கிறீங்க, என்னத்த சொல்றீங்க, ஆப்ஷன் சியோட வித சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இந்த வீடு யாரு பேர்ல இருக்குது? என் பேர்ல இருக்குது, அதுக்கு என்ன இப்ப, இந்த வீட்டை நம்ம மீனா பேர்ல மாத்தி எழுதி கொடுத்துரு போதும் அப்படின்னு சொல்றாரு. என்னது இந்த வீட்டை அவ பேர்ல மாத்தி எழுதி கொடுக்கறதா? ஒருபோதும் முடியாது அப்படின்னு விஜய சொன்னோன்னு, அப்ப நீ இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் நீ செலக்ட் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எல்லாரும் கம்பல்சரி நீ பண்ணியே ஆகணும், இல்லைன்னா மீனா ஒரு வாரத்துக்குன்னு சொல்லாதப்பா, 1 மாசத்துக்குன்னு சொல்லு, 1 மாசத்துக்கு மீனா எந்த ஒரு வேலையுமே இந்த வீட்டுல பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசனை பண்ணி பாக்குறாங்க விஜயா, தண்ணி எடுத்துட்டு வர்றதுங்கிறது கஷ்டம், வீட்டு வேலை செய்யறதுங்கிறது கஷ்டம்,
பேசாம இந்த பூ கட்டுறவ கூட வண்டியில போயிட்டு வர்றதே ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஆப்ஷன் ஏவே நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்படி வா வலிக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா இந்த திட்டத்தை நாளை காலையில இருந்தே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு முத்து சொல்றாரு. நாளைல இருந்து ஒரு வாரத்துக்கு மீனா கூட போய் மீனாக்கு அசிஸ்டண்டா எல்லா ஹெல்ப்புமே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. என்னமோ பண்ணி தொலைங்க செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்க இருந்து போறாங்க விஜயா. அடுத்த நாள் காலையில ஆகுது. எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. மீனா பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. ஸ்ருதி ரவி யாருமே வேலைக்கு போகல. எல்லாருமே மீனா வண்டியில உட்காந்துட்டு போற நம்ம விஜயாவை பாக்குறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயாவும் அப்படியே ரெடி ஆயிட்டு வர்றாங்க. அத பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. வண்டியில ஏறி டொப்புக்குன்னு உட்காடுறாங்க. ஏன் என்னடி கைப்பிடிலாம் காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அத்த இங்க பாருங்க, இங்க இருக்கு, இதை புடிச்சுக்குங்க, விலக மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்து வண்டியை ஓட்டு, வேணும்னே கொண்டு போய் ஏன்னா எங்கேயாச்சும் குழிக்குள்ள தள்ளி விட்டுறாத அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்படிலாம் தள்ள மாட்டேன் அத்தை, நீங்க முதல்ல உட்காந்து வாங்க, ஒழுங்கா ஏதாச்சும் ஆட்டினீங்கன்னா நான் எங்கேயாச்சும் கொண்டு போய் விட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அது வேற செய்வியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா மீனா சொல்றதை கேட்டுட்டு பொறுப்பா நடந்துக்கோ, ஒரு வாரம் தான் அப்படிங்கிறதுக்குள்ள அப்படி பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சரி சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, வண்டியில போயிட்டு இருக்காங்க. மீனா எங்க போறா அப்படிங்கும் போதே கரெக்டா பார்வதி வீட்டுக்கு போய் நிறுத்துறாங்க. என்ன பார்வதிக்கும் பூ கொடுக்கணுமா? ஆமாத்த, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கீழே இறங்கினோடனே பூ எடுத்து மீனா கொடுக்குறாங்க. நீங்க எங்கேயும் வர வேண்டாம் அத்தா, நீங்க பார்வதி அத்தை வீட்லயே இருங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். வீட்டுல எல்லாரும் கேட்டா நீங்க என் கூட தான் வந்தீங்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா இருக்குதே இந்த யோசனை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா, சரி சரி அப்படின்ட்டு விஜயாவும் போயிடுறாங்க. பார்வதி கிட்ட விஜயா நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ஏன் விஜயா, நீ செஞ்சது பெரிய தப்பு தானே விஜயா, இப்படிலாம் பண்ண கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க பார்வதியும். அதுக்கப்புறம் பூ கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. மீனா கரெக்டா அந்த சைடு முத்து வர்றாரு. எங்க அம்மாவை காணோமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நேரா மீனாக்கு வந்து பேசாம போன்ல எங்க இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி கேக்குறாரு. நான் பூ கொடுக்க வந்திருக்கேன், இந்த ஏரியா வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி அம்மா கிட்ட போன் கொடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க பக்கத்துல பூ கொடுக்க போயிருக்காங்க அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. உண்மையை சொல்லுன்னு மிரட்டி கேக்குறாரு முத்து. இல்லைங்க நான் பார்வதி ஆண்டி வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன், பாவங்க இந்த வெயில்ல அலையணும்ல அதனாலதான் அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல அம்மாவை கூட்டிட்டு வா, வா நீ முதல்ல அப்படின்னு சொல்லி வண்டியில வந்து முன்னாடி நிக்கிறாரு முத்து. அட இங்க இருந்துட்டு தான் பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா ஆமா வான்னு சொல்லி நேரா பார்வதி வீட்டுக்கு போறாங்க. என்ன வேலை செய்யாம இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்க, இதை அப்பாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி வேண்டாம் வேண்டாம், நீங்க வேலையே செய்ய வேண்டாம், இந்த வீட்டை மட்டும் மீனா பேர்ல எழுதி கொடுத்துருங்க போதும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. மறுபடியும் வண்டி கிட்ட வந்தோடனே மீனா நின்றுட்டு இருக்காங்க. என்னடி எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு உன் புருஷங்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அத்த நான் ஒண்ணுமே அவர்கிட்ட சொல்ல, அவரா என்னை பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்டு கேட்டுட்டு இங்க வந்தாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு, நீ எங்கெங்க போறே நானும் பின்னாடியே வருவேன் போ அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல, மீனாவும் போயிட்டே இருக்கிறாங்க. வெயில் தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முக்காடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா சொல்லுன்னு வெயில் அடிக்குது, ஐயோ அம்மா என்னால முடியலடா சாமி அப்படின்னு சொல்லும் போதே வண்டி நிறுத்திட்டு இருங்க ஏதாச்சும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மீனா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஐயோ அப்பா என்னால முடியல, என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லும் போதே முத்து கையில கொடையோட வர்றாரு. இந்தாங்க கொடைய புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் வேண்டாங்க, அத்தைக்கு சேராதுங்க, பாவங்க அத்தை, வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம், நீங்க கார்ல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, கொடைய புடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து. வேற வழி இல்லாம கொடைய அப்படி புடிச்சிட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. மீனா ஸ்பீடாவும் போல ஒரு நார்மலா தான் போறாங்க. அதுக்கே கொடை பறந்து போயிருது. விஜயாக்கு நாக்கு தள்ளுது வண்டியில போறதுக்கே. ஐயோ இவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படின்னு விஜயாவே புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமா இதுல வேற இறங்கி இறங்கி ஒவ்வொரு பக்கம் பூ கொடுக்குறது. இதுல வேற கடையில பழைய பூவை எடுத்துட்டு புது பூவை வேற மாட்டிட்டு வர்றோம். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. மீனா விஜயாவை கூடவே முத்துவும் வர்றாரு. அண்ணாமலை வீட்டுல இருக்காரு. ஸ்ருதி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதனாலேயே டப்பிங் கூட போகாம வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா ஆண்டி எப்படி வர்றாங்க நம்ம பாக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாக்கு தள்ளி போய் வர்றாங்க விஜயா. ஐயோ ஆமா என்னால முடியலடா சாமி அப்படின்ட்டு வந்து உட்காடுறாங்க. என்ன விஜயா டயர்டா இருக்குதா? ஐயோ என் உச்சி மண்டெல்லாம் வெந்து போச்சு, எனக்கு வெயில் தாங்கவே முடியல. அப்போ சாமி எப்படிதான் இவங்க எல்லாம் போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள அறியாமையே அவங்க வாயால வருது. இப்ப சொல்லு, என்னமோ சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற
மாதிரி சொல்லிட்டு இருந்தியே, அவங்களுக்கும் வேலை எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் அந்த வேலைன்னு தெரியுதுல்ல. வீட்லயும் மீனா வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு வர்றது இப்ப தெரியுதா எவ்வளவு கஷ்டம்னு. ஐயோ புரிஞ்சுக்கிட்டேங்க. போதுங்க போதுங்க, இந்த ஒரு நாளே போதும். இந்த ஒரு நாள் செஞ்ச வேலையே இன்னும் ஒரு 100 நாளைக்கு செய்யற வேலையை இன்னைக்கே செஞ்சுட்டு என்னால முடியாதுங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க விஜயா. அப்பா போதும்பா விட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்துவும். ஆமா மாமா, அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா பார்த்தேல விஜயா எப்படி சொல்றா பாரு உன் மருமக. நான் மீனாவை மட்டும் சொல்ல விஜயா, ஸ்ருதி செய்யற வேலையும் கஷ்டம்தான், ரோகிணி செய்யற வேலையும் கஷ்டம்தான். எல்லாருமே பொறுத்துக்கிட்டு அங்கேயும் செஞ்சுட்டு இங்கேயும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ சொகுசாவே வீட்டுல இருந்து பழகிட்டியா, அதனால வேலைக்கு போறவங்களோட கஷ்டம் புரியறது இல்ல. இப்ப புரிஞ்சுக்கிட்டே. ஐயோ நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமேல் அந்த சிந்தாமணி பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க, ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை சொல்றாரு, இதை உணர்ந்துட்டேல, இதுவே போதும், இன்னி மீனா விஷயத்துல தலையிடுவா. ஐயோ ஐயோ தலையிட மாட்டேன் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சரி போ அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப போய் படுக்க போறேன். ஆனா எனக்கு காலையில எழுப்பாதீங்க. எத்தனை மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன் எழுந்திருக்கிறேன். நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன கூப்பிடாதீங்க, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாங்க விஜயா. அப்பவே மீனா கூப்பிட்டு, ஒரு ஐஸ் வாட்டர் இருந்தா தரையா மீனா, என் தலையெல்லாம் அப்படி தீ மாதிரி எரியுது, வெயில்ல போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏன் விஜயா, இப்பதானே சொன்னேன், அவளும் உங்க கூட தானே சுத்திட்டு வந்தா, அவளுக்கும் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பொண்ணு இல்ல மாமா, பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஐஸ் வாட்டர் தான் வச்சுதான் வச்சிருக்காங்களே, அந்த ஐஸ் வாட்டரை எடுத்துட்டு வந்து மீனா விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு பெரிய ஐஸுக்கு கியூபவே கொண்டு வந்து தலையில வச்சாங்க கூட இந்த சூடு தனியாது போல இருக்கு, இந்த எரிச்சல் தலை எரிச்சல் குறையாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க விஜயா. அப்பா எப்படியோப்பா சூப்பரான ஒரு வேலை செஞ்சப்பா அப்படிங்கிறாரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, இப்பனாச்சு திருந்தினாலே, இப்பயும் திருந்தலைன்னா அவள மனுஷியே இல்ல அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறாங்க. போய் படுக்கிறாங்க விஜயா. அப்பயும் பயங்கர கோவம். எல்லாமே இந்த பூக்கற்றவனாலதான் வந்தது, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை இன்னும் டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜயா. என்னதான் நடந்தாலும் சரி, மீனாவை பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு வைராகியத்துல இருக்கிறாங்க விஜயா. இந்த கதை இப்படிதான் நகரும்னு நினைக்கிறேன்.